இயேசு பல்வேறு பிணிகளால் வருந்தியவர்களை குணப்படுத்தினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. எண்ணற்ற பல நோய்கள் இன்றைக்கு மனிதனை வாட்டி வதைக்கின்றது. வலி தெரியாமலேயே ஆளை கொள்ளுகின்ற புற்றுநோய், திடீரென்று வந்து உயிரை பறித்து விடுகின்ற ஹார்ட் அட்டாக், வாழ்நாளெல்லாம் மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பிபி சர்க்கரை நோய், தோல் வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு உடல் தோற்றத்தை அருவருப்பாக மாற்றுகின்ற நிலை, கை கால் மூட்டு வலிகளினால் அவதிப்படுகின்ற நொடிப்பொழுதுகள், நரம்பு கோளாறு, சுவாச பிரச்சனைகள், முடக்குவாதம், வைரல் காய்ச்சல்கள், இப்படியாக இந்த நோயின் பட்டியல், வியாதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, நீண்டு கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நோய் தாக்கிவிட்டது என்றால் அந்த மனிதன் நம்பிக்கை இழந்து விடுகிறான், சோர்ந்து போகின்றான். வலியும் வேதனையும் அவனை அதிகமாக மிகுதியாக்குகிறது. அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான், விரக்தியின் நிலைக்கு சென்று விடுகிறான். இன்னும் குறிப்பாக அவன் பலவீனமாகி மரண பயத்திற்கு சென்று விடுகிறான். இதுதான் நோய் வந்தவர்களுடைய நிலைமை. நோய் வந்துட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நம்பிக்கை போயிடுது. நாம பலவீனமாயிடுறோம். சாவை பற்றிய அச்சம் நம்மை குடிகொண்டு விடுகிறது, ஆட்கொண்டு விடுகிறது. இதனால் கலக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம் கலக்கத்தை போக்க, நம் அச்சத்தை நீக்க, நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர் பலமாக்க இதோ அற்புதமான இறை வார்த்தைகளை இன்றைய நாளில் கொடுக்கிறார். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் படுத்து கிடக்கிறார். இதை கண்ட ஆண்டவர் இயேசு அவர் அருகில் சென்று அவருடைய கையை பிடித்து தூக்கி அவருடைய காய்ச்சலிலிருந்து அவருக்கு விடுதலை அளிப்பதை, சுகம் கொடுப்பதை நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று காலை திருப்பலி முடித்தவுடனே கடுமையான காய்ச்சல், உடல் வலி, மூச்சு திணறல் ஏற்பட்டது. இருமல் சளி தொல்லைக்கு உள்ளானேன். ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போன உடனே இந்த நிலையை எல்லாம் பார்த்தவுடன் என்னால் முடியவில்லை. உடனடியாக என் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாக சென்று மருத்துவமனையில் சேர்ந்து விட்டேன். மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியாச்சு. அந்த இடத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தேன். 5 நாட்கள் நான் மருத்துவமனையில் இருந்தேன். அப்பொழுது என் அன்பிற்குரியவர்கள் பல பேர் பல இடங்களிலிருந்து தினந்தோறும் தொடர்பு கொண்டே இருப்பார்கள். அப்படியாக அவர்கள் தொடர்பு கொண்ட போது எந்த ஃபோன் காலையும் என்னால் எடுக்க முடியல. பிரான்சில் இருக்கிற லூர்து நகரில் வசித்து கொண்டிருக்கிற 2 குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க, எப்பொழுதுமே என்னிடத்தில் பாசத்தோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த குழந்தைகளும் எனக்கு தொடர்பு கொண்டே இருந்தார்கள். என்னால் ஃபோன் எடுக்க முடியல. கிறிஸ்மஸ் வாழ்த்து செய்தி சொல்வதற்காக இந்த பிள்ளைகள் தொடர்பு கொண்டார்கள். என்னால் பேச முடியவில்லை அந்த குழந்தைகளோடு. எனவே டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்பினேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்டா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அனுப்பினேன். அப்பொழுது என் அன்பிற்குரியவர்கள் ஒரு நாள் கழித்த பிறகு அந்த குழந்தைகள் ஒரு அற்புதமான வீடியோ ஒன்றை எனக்கு அனுப்பினார்கள். அருகில் இருக்கின்ற அந்த லூர்து மாதாவினுடைய திருத்தலத்திற்கு செல்லுகின்ற அந்த குழந்தைகள் நீண்ட பெரிய மெழுகுதிரிகளை ஏற்றி வைத்து, ஃபாதர், கடவுளிடத்தில் அவர்கள் இவ்வாறு செபித்தார்கள். என் அன்பிற்குரியவர்களே, லூர்து மாதா, எங்கள் ஃபாதருக்கு சுகம் கொடுங்க, எங்கள் ஃபாதருக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் வேண்டுவது போல எனக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைத்திருந்தார்கள். சிறிய குழந்தைகள் அன்னை மரியாளின் மீது கொண்ட அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறதே, விசுவாசம் இருக்கிறதே என் அன்பிற்குரியவர்களே, அத்தகைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தான் நாம் ஒவ்வொருவருமே கொண்டிருக்க வேண்டும். மனம் தளர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, மனம் உடைந்து போகக்கூடாது. ஏனென்றால் அனைத்திலும் இருந்தும் விடுதலை தரக்கூடிய தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். எந்த வியாதியையும் குணமாக்கக்கூடிய இறைவன்
நம்மோடு இருக்கிறார். அந்த குழந்தைகளுடைய அந்த பக்தி பரவசமான வார்த்தைகளை நான் கேட்டபோது உற்சாகம் அடைந்தேன், ஊக்கமடைந்தேன். 2 நாட்களிலேயே பிறகு அந்த இடத்திலிருந்து நான் திரும்பி இல்லத்திற்கு, ஆலயத்திற்கு வந்து விட்டேன். பாருங்க, சின்ன குழந்தைங்க கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த உறுதியான நம்பிக்கை விசுவாசமும் இருக்கிறதே, அப்படிப்பட்ட மனநிலையை நாம் பெற்றிருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பேதுருவின் மாமியாரின் அருகில் சென்று அவருடைய கையை பிடித்து தூக்கினார். அவர் சோர்வுற்று தளர்ந்து வேதனைப்பட்டு படுத்து கிடந்த அந்த நிலையில் ஆண்டவர் அவரை தூக்கினார் என்று சொல்லும்போது, இந்த இடத்தில் கடவுள் அவர் மீது கொண்டிருந்த அந்த அன்பினை முழுவதுமாக வெளிப்படுத்துவதையே காணுகிறோம். நாமும் கூட பல நேரங்களில் இப்படிப்பட்ட சோர்வுகளினால், வேதனைகளினால், துன்பங்களினால், தனிமையினால் தவித்துக் கொண்டிருக்கும் போது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற நல்ல மனநிலையை, மன உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும். மாலை வேலையானதும் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் எல்லோரையும் இயேசுவிடத்தில் அவர்கள் அழைத்து வந்தார்கள். இயேசு ஆண்டவர் அவர்களை குணப்படுத்தினார், அந்த பேய்களை எல்லாம் ஓட்டினார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடியற் காலையிலேயே தனிமையில் ஆண்டவரோடு உறவாடுகின்ற, ஆண்டவரோடு செபிக்கின்ற, தந்தையோடு இணைந்திருக்கின்ற மனநிலையையே அவருடைய பணி வாழ்வினுடைய துவக்கத்திலேயே வெளிப்படுத்துகிறார். நாமும் கடவுளோடு இணைந்திருக்கும் போது, இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் கூட அற்புதமாய், அதிசயமாய் மாறுகிறது. கடவுள் நம் நோய்களையும் குணப்படுத்துகிறார். பாருங்க, முதல் வாசகம் சொல்லுகிறது, சாவு பற்றிய அச்சத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை தந்தார். சாவு பற்றிய அச்சத்திலிருந்து விடுதலையை தருகிறவர். ஏனென்றால் பாவங்களுக்கு அவரே கழுவாயாக மாறி தன் உயிரை சிலுவையில் கையளித்ததினால் அந்த சாவு பற்றிய அச்சம், பயம் மனிதனை விட்டு நீங்கியது. ஏனென்றால் சாவை விட உயிர்ப்பு மேலானதாக இங்கு மாறிவிட்டது. இறைவனுடைய மாட்சியும் மகிமையும் மேன்மையானதாக கருதப்பட்டது. இறைவன் தருகிற மீட்பு உயர்ந்ததாக போற்றப்படுகிறது. எனவேதான் சாவு பற்றிய அச்சம் மனிதனிடமிருந்து மீட்கப்பட்டு மீட்பின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினால். என் அன்பிற்குரியவர், எனவே இந்த நற்செய்தியை உள்வாங்கிக் கொண்டு எந்த நோய் நொடியினால், வியாதியினால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அச்சம் கொள்ளாமல், பயப்படாமல் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருப்போம். கடவுள் நிச்சயம் நம்மை குணமாக்குவார், சுகப்படுத்துவார், நலமாக்குவார். ஆமீன்.